வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய காணொலியில் நீங்கள் ஒரு பொண்ணை செருப்பால் அடிப்பேன், செருப்பால் அடிக்கணும்னு ஒரு சட்டம் வரணும் அப்படின்லாம் பேசுகிறீங்க. இதில் மிகைப்படுத்திய வார்த்தையாக தெரியுது. அதே போல் விஜய் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணணுன்றீங்க. இதெல்லாம் எந்த வகையில் சாத்தியமாகும்? ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமான பேச்சு? எங்க பச்சிலம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த இவ்வளவு பெரிய கூட்டம் உள்ள போயாச்சுன்னா இப்படி அசம்பாத சம்பவங்கள் நடைபெறும் என்பது விஜய் நன்றாக தெரியும். தெரிந்து அவர் அவ்வளவு பெரிய பேருந்து உள்ள அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று மட்டும் இல்லாம அங்க இத்தனை பேர் செத்த பிறகு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாரு. அப்ப அவர் மேல கொலை வழக்கு பதிவு செய்யாம என்ன செய்யணும்? அதே மாதிரி அந்த பெண்மணி 20 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அவ்வளவு சிரிப்பா இருக்கிறாங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பணத்தை வாங்கிட்டு போறாங்க, அது வேற அவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க, அவர் வாங்குறாரு. ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த முதலமைச்சராக விஜய் வரணும், அதுக்காக தான் அடுத்து பாடுபட போறோம்னா, அப்ப அடுத்து இந்த 2 குழந்தைகள் வந்தாரு கொலை செய்ய இவங்க தயங்க மாட்டாங்கிறத அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய பேட்டியுடைய சாராம்சம் காட்டுது. அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு மிச்சந்தில் தண்டனை இல்லை, அதை விட கடுமையான தண்டனை லட்சம் கூட கொடுக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து. இல்ல, அவரு கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் வரக்கூடாதுன்னு தான் சொன்னதா சொல்றாங்க. ஆனா ஆர்வம் மிகுதியில் அவங்க வராங்க. அவங்க அது அப்படியே குற்றமா இருக்கும். வரக்கூடாதுன்னு சொன்னவங்க இவங்க உங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, காலைல 3 மணிக்கு பர்மிஷன் வராங்க, 12 மணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு அவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அறிவிக்கிறாரு. இவங்க 9 மணிக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ இவங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல, அங்கதான் சுத்தி வர்றாங்க. அவங்க பெண்களை குழந்தைகளை வச்சிருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் போக சொல்ல வேண்டியது ஏன் சொல்லல? இவங்களுக்காக சொல்லுவாங்க. அது ஒரு கண் துடைப்புக்காக சொல்லக்கூடியது. ஏன்னா இவங்க எல்லாம் பெண்களை எல்லாம் நிக்கணும், குழந்தைகளை கூட்டி நிக்கணும், அது ஒரு மாஸ்க் ஹீரோ மாதிரி காட்டணுங்கிறது எண்ணம். இவங்க அவங்களை எல்லாம் அர்ப்பணப்படுத்தணும், இல்ல கிளம்புங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லணும்னா இவங்க நிர்வாகம் நடத்த முடியாதா? இத்தனை பேரை கூட்டக்கூடியவங்களுக்கு இவங்க ஒழுங்குபடுத்த வேண்டிய நிர்வாகம் நடத்த முடியாதா? அவங்க காவல்துறை சொல்லுவாங்க போக சொல்லணும்னு சொன்னா போக மாட்டாங்களா? இதெல்லாம் திட்டமிட்ட செய்யாது. அது மட்டும் இல்ல, இவங்க கூட்டத்தை அங்க இருந்தே கூட்டிட்டு ஒரு ஸ்பாட்ல இருந்து தலைகாடி வச்சு எல்லாம் கலைஞ்சு போயிருப்பாங்க. இவர் லைட் அணைச்சு உள்ள உட்காந்துட்டு எல்லா கூட்டத்தையும் திருப்பி வரை இங்க வரை ஸ்பாட் வரை வர வச்சு கொலை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவங்க பின்னாடி இவங்க வண்டிக்கு பின்னாடி புஷி ஆனந்த் வராரு. அவர் அந்த இன்னொரு காரில் முன்னாடி தாளம் போட்டுக்கிட்டே வர்றாரு. கூட்டத்தை பார்த்து அவர் மகிழ்ச்சி இருக்கிறாரு. இதெல்லாம் நாங்க தமிழ்நாடு மக்கள் பார்க்காம இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்க? விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் தோணும். கண்டிப்பா இருக்குது. அவர் நினைச்சிருந்தா அவங்க அங்கேயே அரெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஒருவேளை அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்திருக்கலாம். எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்றாரு கவர்மெண்ட் நிர்வாகம் பயந்து சொல்லிட்டு போறாரு. ஆனா இத்தனை பேர் உயிர் போயிருக்காது. அது ஒண்ணு. அடுத்து சரி, இந்த சம்பவம் நடந்து போச்சு, இத்தனை காரணம் விஜய் தான் தெரியுது, அவங்க நிர்வாகிகளோட ஒத்துழைப்பின்மை தான் தெரியுது. இவர் அந்த ஸ்பாட்டுக்கு போகக்கூடாதுன்னு போலீஸ்காரன் சொல்லியிருக்காங்க. காவல்துறை 2-3 முறை அறிவுறுத்திட்டு அங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிருக்காரு. அப்ப ஸ்பாட் முடிஞ்சவங்க இத்தனை உயிர் போயிருக்கு, அரெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது, எதுக்கு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க? அவர் பனையூர் வரை வர விட்டாங்க. அதுக்கு காரணமானவங்க சின்ன பசங்களை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, இவரையும் அரெஸ்ட் பண்ணல. அதுதான், அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அப்ப இது என்னன்னா, அந்த அரசாங்கம் அவர் சாப்பிட்டு காரணமா தான் இருக்குது. சரி, அவர் எதுக்கு கைது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கலாம். ஓகே சார், மிக்க நன்றி. அடுத்த சந்திப்பில் உங்க மேல் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம்.